அதுதான் உங்களோட சக்சஸே இருக்கு. அந்த சக்சஸ் இப்ப நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க. சக்சஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். சார் சொன்னாரு 1983 இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் வின் பண்ணது வந்து அடுத்த நாள் தான் இந்தியாவுக்கே தெரியும். ஏன்னா அன்னைக்கு கம்யூனிகேஷன் கிடையாது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு, இஸ் ரெடி ஃபார் யூசேஜ், யூ கேன் டேக் தி யூஸ் ஆஃப் அப்படிங்கறத வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்படி கொண்டு வரும்போது அது வந்து முழுமை அடையும். அப்பதான் வந்து முழுமை அடையும். புரியுது? அந்த இது கொண்டு வரும்போது தான் ஓகே இந்த வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறது சொல்ல வரும். இன் ஜெனரலா வந்து பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்றோட பேசிக். ஒரு ஒர்க் பண்றதை முடிச்சுட்டு அதை கம்யூனிகேட் பண்ணணும். அதுல நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நோ காம்ப்ரமைஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இது இந்த ஒரு எக்ஸாம்பிள் லைஃப்ல நீங்க வந்து காலேஜ் பண்ணணும். லைஃப் குடும்பத்துக்காக ஒர்க் கொடுக்காது, ஒர்க்குக்காக குடும்பத்தை கொடுக்காது. கரெக்டா 50-50 காலேஜ் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு அப்போ அந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கும் போது எகைன் சொன்னதுதான் சேமிப்பு. மறுபடி ஏன் அதை இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல சுற்றுமாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா முதல் செலவு வந்து சேமிப்பா இருக்கும். அந்த சேமிப்பு ஜஸ்ட் சேமிப்பா இல்லாம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அதை முதலீடு பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அது என்னவா வேணா இருக்கலாம். நம்மளுடைய மைண்டான இன்வெஸ்ட்மெண்ட், மணியா இருக்கலாம், ட்ரேடிங்கா இருக்கலாம், வாட் எவர் இட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்